ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். சார் நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். வண்டி மட்டும் நீங்க எங்க வண்டியை கொடுக்குறீங்கல்ல, அப்ப உங்க வீடு இருக்குல்ல, உங்க நிலம் இருக்குல்ல, வித்துட்டு கட்டுங்க சார். நீங்க திங்கக்கிழமை ட்ரை பண்ண ப்ளீஸ் சார். திங்கக்கிழமை எதுக்குங்க? திங்கக்கிழமை வர என்ன பிச்சை எடுக்குவீங்களா உட்காந்து? சாரி சார், நான் அது ஒண்ணு வண்டி அரேஞ்ச் இல்ல திங்கக்கிழமை வர பிச்சை எடுத்துட்டு இருப்பியா? லீகல் ஃபைல் பண்ணிட்டேன். நீ வா திங்கக்கிழமை. நீ இல்ல நான் நாளைக்கு எனக்கு சிஎஸ்ஆர் வந்தா போதும். உன்னை நான் எப்படி பிடிக்கணுமோ எனக்கு பிடிக்க தெரியும், நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க எங்க வரமா சொல்ல நானே வரேன் சார். நீ எதுக்குங்க வரீங்க? நீங்க தான் ஃப்ராட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஒளிஞ்சிட்டீங்களே, புருஷனை முன்னாடி ஏமாத்திட்டீங்களே கம்பெனிய. இல்ல சார், நான் நிஜமா எங்க பாருங்க, பச்சையா பேசணும்னா நான் நிறைய பேசிடுவேன். வண்டியை வந்து இன்னொருத்தவங்க எடுத்து கொடுத்தது அது தப்பா இல்லையா? தப்புதான். அப்ப யார கேட்டு நீ எடுத்த? சரி சார், நான் இப்போ வந்து லோனை வாங்கி அடுத்தவங்க கொடுக்குற அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் இருக்குல்ல? தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டுனா எப்படிங்க? அது நீங்க எப்படி அம்மா பிள்ளைக்கு தெரியாம நீங்க எது பண்ணிடுவீங்களா? தப்பு பண்ணிடுவீங்களா? என்னங்க பேசுறீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இதுங்க சார், அசிங்கமா இருக்கா இல்லையா உனக்கு? சார் திங்கக்கிழமை டைம் இல்ல பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நீ என்னமே எனக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டுன்றீங்க. அசிங்கமா இல்ல? டிவி கட்டுறான்னு சொன்னாரு, நிஜமா சொல்றேன். அதெல்லாம் உங்க பிரச்சனை. நான் தெளிவா சொல்லிட்டேன். சிஎஸ்ஆர் எனக்கு கையில வந்த உடனே உங்க ஒய்ஃப் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல நான் போய் நிப்பேன். அடுத்து 1 மணி நேரத்துல நீ வேணா பாரு, நீ அப்ப தெரியும் உனக்கு பிரச்சனையோட விஷயம். நான் இங்க இப்ப எங்கேயும் எடுத்து அந்த வீட்டுல தான் இருக்கிறேன். அந்த நீங்க வந்து பிராடு தானே பண்ணிட்டு நீ போர்ஜரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க. உங்க ஒய்ஃப் வந்து பாகலூர் சைடு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் சார். நான் சொல்லிடுறேன். உங்க ஒய்ஃப் உங்க மாமியா விடு பாகலூர் சைடு தானே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாகலூர் ஸ்டேஷன்ல நீங்க எந்த லெவல்ல போனாலும் நான் பேசிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுதா? நீ எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். போர்ஜரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு உங்க ஒய்ஃப் போய் அங்க உட்காந்துருக்காங்கல்ல, லொகேஷன் இன்னைக்கு சிஎஸ்ஆர் வந்த உடனே லொகேஷன் எடுத்துட்டு சிஎஸ்ஆர் எனக்கு அப்டேட் ஆனோடனே உங்க ஒய்ஃபோட லொகேஷன் எடுத்துட்டு நேரா உங்க மாமியாவோட வண்டியை விட்டு 10 பேர் நிக்கிறோம். அப்ப தெரியும் உனக்கு அந்த அசிங்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே சின்ன முத்தாளி பகுதியை சேர்ந்த கட்டட தொழிலாளி ஹரிஷ், இவரது மனைவி லக்ஷ்மம்மா, இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். ஹரிஷ் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததால் சரியாக வேலைக்கு செல்லாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதியன்று வீட்டிற்கு மது அருந்துவிட்டு வந்த ஹரிஷ் மாலை 5:30 மணிக்கு அறையின் கதவை பூட்டிவிட்டு உள்ளே சென்றுள்ளார். நீண்ட நேரமாக சப்தம் எதுவும் இல்லாததால் லக்ஷ்மம்மா கதவை தட்டியுள்ளார். அப்போதும் கதவை திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது ஹரிஷ் மின்விசிறியில் மனைவியின் சேலையால் தொங்கி உயிரை மாய்த்துக் கொண்டது தெரிய வந்தது. இதனை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். பேரு லட்சுமி, எங்க ஊர் வந்து சின்ன முத்தாளி, எங்க ஹஸ்பண்ட் பேரு ஹரிஷ். எங்க வீட்டுக்காருக்கு போதை பழக்கம் நிறைய இருந்துச்சு. ஆனா நாங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்த கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வந்து பேசிடுவாங்க. 5 மணிக்கு வந்து சாப்பிட்டாங்க, 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். மறுபடியும் போன் வந்துச்சு. போன் எடுத்துட்டு ரூமுக்கு போனாங்க. ரூமுக்கு போயிட்டு கதவு லாக் பண்ணாங்க. கதவு லாக் பண்ணிட்டு இது சவுண்ட் எதுவுமே இல்ல. சரி தூங்கிட்டு இருக்காங்களோ, போதையில சரி படுத்துட்டு இருக்காங்கன்னுட்டு நான் சும்மா அப்படியே ஆயிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் விட்டு நான் சரி கதவு தரும் மாமா, நான் டேப்லெட் எடுக்கணும், 6 மணிக்கு நான் டேப்லெட் போடணும், கதவு தரும் உள்ள டேப்லெட் இருக்குதுன்னு சொன்னா ஒரு ரெஸ்பாண்டும் இல்ல. அதுக்கப்புறமா எங்க பாட்டி வந்துச்சு. பாரு பாட்டி, எது ஒரு இது கூட இல்ல, பாரு நீ ஆகுதுன்னு சொன்னா எங்க பாட்டி ஓபன் பண்ணிடானா கதவு ஓபன் பண்ணல. அதுக்கப்புறமா எங்க தாத்தாக்கு போன் பண்ணி கூப்பிட்டோம். எங்க தாத்தா வந்தாங்க. நாங்க 2 பேரும் ட்ரை பண்ணோம், எப்படியாவது கதவு திறக்கலாம்னுட்டு. எங்க 2 பேருக்குள்ள முடியல. சரி எங்க பாவான்னு கூப்பிட்டோம். எங்க பாவான்னு கூப்பிட்டுட்டு மறுபடியும் எங்க பாவா கார்பெண்டர் இல்லையா, அவங்களுக்கு தெரியும் எப்படி அடிச்சா வந்துடும் டோர்ன்ட்டு ஒரே அடி அடிச்சாங்க. அடிச்சக்கப்புறம் ஓப்பன் ஆயிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆனா உள்ள தூக்கம் போட்டு இது ஃபேனுக்கு தூக்கம் போட்டு இருந்தாங்க. சரி நாங்க உள்ள போகக்கூட டெட் ஆயிடுச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு இருந்துச்சு போட்டு. அதுக்கப்புறமா எடுத்துட்டு இது பண்ணோம். இந்த மஹேந்திரா பைனான்ஸ் காரங்கள் தான் சார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நல்லூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஹரிஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஹொசூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தானே உயிரை மாய்த்துக் கொண்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு கர்நாடக மாநிலம் மாஸ்தி பகுதியை சேர்ந்த ஹரிஷின் நண்பர் பிரவீனுக்காக ஹொசூர் பகுதியில் இயங்கி வரும் மஹேந்திரா பினான்ஸ் நிறுவனத்தில் மஹிந்திரா KUV 100 ரக கார் ஒன்றை ஹரிஷ் 3.5 லட்சம் ரூபாய் லோனில் வாங்கி கொடுத்துள்ளார். பிரவீனும் மாதம் 12,250 ரூபாய் பணத்தை ஹரிஷுக்கு அனுப்பி வைத்து தவணையை சரிவர கட்டி வந்துள்ளார். ஆனால் கடந்த 2 மாதங்களாக பிரவீன் தவணை பணத்தை கட்டவில்லை என கூறப்படுகிறது. ஹரிஷும் வேலைக்கு செல்லாததால் தவணை தொகையை கட்ட முடியாமல் சிக்கலில் தவித்துள்ளார். லோன் ஹரிஷ் பெயரில் இருப்பதால்
பினான்ஸ் ஊழியர்கள் நேரிலும் போனிலும் தொடர்பு கொண்டு பணத்தை கட்டுமாறு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த மன உளைச்சல் காரணமாக ஹரீஷ் உயிரை மாய்த்துக் கொண்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். தொல்லை ஒரு வாரமா தொல்லை, உங்க வீட்டுக்கிட்ட வரோம், நீ பிச்சாவது எடுத்து கட்டோ, இல்லன்னா உங்க வீட்டுக்கிட்ட 10 பேர் கூட்டிட்டு வர, உங்க பொண்டாட்டின்னு ஜெயிலோ போடுற, அப்படி இப்படியான்னு மிரட்டிட்டாங்க சார். எங்க வீட்டுக்காரரு அப்படியே மண்டே வரைக்கும் டைம் கொடுங்க மேடம் சார், நான் கட்டிடுறேன், என் வீட்டுக்கிட்ட வராதிங்க, நான் தான் ஆபீஸ் கிட்ட வரேன் சார், நான் தான் வந்து அங்க பேசுறேன், நீ என்னடா நீ ஆபீஸ் கிட்ட வருது, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சார். எங்க போன்ல வாய்ஸ் கால் லிஸ்ட் எல்லாம் கால் ரெக்கார்ட் எல்லாம் ஆயிட்டு இருக்கு சார். எங்க போன்ல எல்லாமே ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்குது. மஹேந்திரா பைனான்ஸ் காரங்க தான் எங்க வீட்டுக்காரு 2 டியூ கட்டலன்னுட்டு அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார் ஒரு வாரம் நின்று. இறப்பதற்கு முன்பு ஹரீஷ் மஹிந்திரா பினான்ஸ் நிறுவனத்தில் ஏரியா மேனேஜராக வேலை பார்த்து வரும் மணிகண்டன் என்பவரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஆடியோவில் பினான்ஸ் நிறுவன ஊழியர் மணிகண்டன் ஹரீஷை தகாத முறையில் திட்டியதோடு, நீ உயிரை மாய்த்துக் கொண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உன் மனைவி மாமியார் வீட்டில்தானே உள்ளார், 10 பேரோடு அங்கு வந்து என்ன செய்கிறேன் பார் என மிரட்ட, நானே உங்கள் ஆபீஸுக்கு வந்து விடுகிறேன் சார் என ஹரீஷ் கெஞ்சி உள்ளார். சார் நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். வண்டி மட்டும் நீங்க எங்க வண்டியை குடுக்குறீங்கல்ல, அப்ப உங்க வீடு இருக்குல்ல, உங்க நிலம் இருக்குல்ல, வித்துட்டு கட்டுங்க சார். நீங்க திங்கக்கிழமை எதுக்குங்க? திங்கக்கிழமை வர பிச்சை எடுக்குவீங்களா உட்காந்து? சாரி சார், நான் அது வண்டி அரேஞ்ச் இல்ல, திங்கக்கிழமை வர பிச்சை எடுத்துட்டு இருப்பியா? லீகல் ஃபைல் பண்ணிட்டேன், நீ வா திங்கக்கிழமை. நீ இல்ல, நான் நாளைக்கு எனக்கு சிஎஸ்ஆர் வந்தா போதும், முன்னே நான் எப்படி பிடிக்கணுமோ எனக்கு பிடிக்க தெரியும், நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க எங்க வரணும் சொல்ல நானே வரேன் சார். நீ எதுக்குங்க வரீங்க? நீங்க தான் ப்ராட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஒளிஞ்சிட்டீங்களே, புருஷனை முன்னாடி ஏமாத்திட்டீங்களே கம்பெனிய. இல்ல சார், நான் நிஜமா எங்க பாருங்க, பச்சையா பேசணும்னா நான் நிறைய பேசிடுவேன். வண்டியை வந்து இன்னொருத்தவங்க எடுத்து கொடுத்தது அது தப்பா இல்லையா? தப்புதான். அப்ப யார கேட்டு நீ எடுத்த? சரி சார், நான் இப்போ வந்து லோனை வாங்கி அடுத்தவங்க கொடுக்குற அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் இருக்குல்ல? தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டுனா எப்படிங்க? அது நீங்க எப்படி அம்மா பிள்ளைக்கு தெரியாம நீங்க எது பண்ணிடுவீங்களா? தப்பு பண்ணிடுவீங்களா? என்னங்க பேசுறீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அசிங்கமா இருக்கா இல்லையா உனக்கு? சார் திங்கக்கிழமை டைம் கொடுங்க. பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நீ என்னமே எனக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டுன்றீங்க, அசிங்கமா இல்ல? டியூ கட்டுறான்னு சொன்னாரு, நிஜமா சொல்றேன். அதெல்லாம் உங்க பிரச்சனை, நான் தெளிவா சொல்லிட்டேன். சிஎஸ்ஆர் எனக்கு கையில வந்த உடனே உங்க ஒய்ஃப் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நான் போய் நிப்பேன். அடுத்த 1 மணி நேரத்துல நீ வேணா பாரு, நீ அப்ப தெரியும் உனக்கு பிரச்சனையோட விஷயம். நான் இங்க இப்ப எங்கேயும் எடுத்து அந்த வீட்டுல தான் இருக்கிறப்பா. நீங்க வந்து பிராடு தானே பண்ணிட்டு, நீ போர்ஜரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க. உங்க ஒய்ஃப் வந்து பாகலூர் சைடு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் சார். நான் சொல்லிடுறேன், உங்க ஒய்ஃப் உங்க மாமியா வீடு பாகலூர் சைடு தானே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாகலூர் ஸ்டேஷன்ல நீங்க எந்த லெவல்ல போனாலும் நான் பேசிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுதா? நீ எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். போர்ஜரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு உங்க ஒய்ஃப் போய் அங்க உட்காந்துருக்காங்கல்ல, லொகேஷன் இன்னைக்கு சிஎஸ்ஆர் வந்த உடனே லொகேஷன் எடுத்துட்டு, சிஎஸ்ஆர் எனக்கு அப்டேட் ஆனோடனே உங்க ஒய்ஃபோட லொகேஷன் எடுத்துட்டு நேரா உங்க மாமியாவோட வண்டியை விட்டு 10 பேர் நிக்கிறோம். அப்ப தெரியும் உனக்கு அந்த அசிங்கம். நானே வரேன் சார். இப்ப எங்க வரணும் நானே வரேன். நீ எதுக்குங்க வரீங்க? நீங்க எத்தனை நாள் வந்திருக்கீங்க நேர்ல? எத்தனை நாள் நேர்ல வந்திருக்க நீ? சார் இப்ப நாளைக்கு எத்தனை நாள் நேர்ல நீ வந்து அதை சொல்லு. நீ எத்தனை நாள் நேர்ல வந்திருக்க? ஆபீஸ் கிட்ட வரணும் சார். எங்க வரணும் சார்? ஆபீஸ் கிட்ட வந்து என்ன பிச்சை எடுக்கிறியா வந்து உட்காந்து? இருங்க சார், திங்கக்கிழமை கட்ட வெயிட் பண்ணுங்க சார். திங்கக்கிழமை வர முடியாது. வீடு இருக்கா உனக்கு? எதுவுமே வீடு இல்ல சார். கடை போட்டிருந்தா லாஸ் ஆயிட்டே, கடை எடுத்து. நிலம் இருக்கா? கார்பரேட்டர் கடை போட்டு லாஸ் ஆயிட்டு. இல்ல இப்ப நீ இவ்வளவு பேசுறல, நீ இந்த மாதிரி நான் வேற மாதிரி நான் பேசுறேன்னு முன்னே சொல்லிட்டேன். நான் வேற மாதிரி பேசினா அது நல்லா இருக்காது. என் வண்டியெல்லாம் உனக்கு அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும், உன் பொருள் எல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. அதுல நீ எந்த மீனிங் வேணாலும் புரிஞ்சுக்க. நான் தேவையில்லாத பேசினா அது வல்கரா போயிடும். நீங்க என்னமோ வண்டி அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க, கிளி பிள்ளைக்கு ஆட்டம் கட்டுற மாதிரி சார் ஆயிடும். காலையில மாசத்துல போய் நான் உக்காந்துட்டு நீ வண்டி வாங்க கொடுத்துறேன் சார். பேசுமா சார்? ஒன்னும் வேண்டாம். நான் எனக்கு சிஎஸ்ஆர் வந்தது, நான் உங்க வீட்டை உங்க ஒய்ஃபு கிட்ட வந்து உட்காடுறோம். அப்ப தெரியும் உங்களுக்கு அதோட வழி. அப்ப தெரியும் உங்களுக்கு என்னங்க நான் என்ன பண்ண முடியும் சார்? நான் போய் உங்க பிரச்சனைக்கு, நீங்க பண்ண பிரச்சனைக்கு உங்க ஒய்ஃப் ஒண்ணு பண்ணிக்குவாங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஆவீங்க. அங்க போய் நிக்கக்குள்ள அப்ப பாருங்க. நானே கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். சிறப்பா பண்ணிக்கங்க, போயிட்டு வேணானே சொல்லலையே. கடனை வாங்கி அவங்களுக்கு கடனை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல நீங்க. நான் பண்ணிட்டேன்னா ஒன்னும் தேவையில்லை. அது இது இன்சூரன்ஸ் டிவே கட்ட தேவையில்லை. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் இல்லையே. இல்ல இருக்கு, நான் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்படியே போட்டிருக்கேன். இல்ல முடிஞ்சு போச்சு, லோன் முடிஞ்சு போச்சு. இன்சூரன்ஸ் இல்ல. இல்ல அதுக்கு வண்டிக்கே போட்டா ஏங்க இன்சூரன்ஸ் இல்லன்ற 1 வருஷம் தான் இன்சூரன்ஸ். 1 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க, இன்சூரன்ஸ் இல்லைங்க. போட்டிருக்கேன் சார், வண்டிக்கு போட்டிருக்கேன்.
வண்டிக்கு போட்ட இன்சூரன்ஸ் வந்து நீங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆனாதான் வரும். வண்டிக்கு இல்ல சார், வண்டிக்கு இல்ல. நான் எதனா செத்துட்டேன்னா டியூ கட்டுற மாதிரி இல்ல. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் 1 இயருக்கு தான் 1 இயர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அது என்ன தெரியல. அது நான் பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி தான் ஆயிடும். நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க. என்ன அதுதான் ஏமாத்தி விட்டு நம்ம ஓடிடலாம் அப்படின்னு நீங்க போட்டுருக்கீங்க. கரெக்டா? இல்ல சார், அந்த மாதிரி ஒண்ணு எப்படிங்க பேசுறீங்க? 42 வயசாவது, ஒரு பெரிய மனுஷன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? எனக்கு பொன்னாடி செத்துட்டேன் அப்புறம் சொல்றேன். எப்படி சார் இதெல்லாம் போயிடுச்சு சார்? இல்ல, நாங்க போய் நிக்கக்குள்ள அவங்க மன உளைச்சல் ஆகி அவங்க பண்ணுவாங்க. உங்களதான் அவங்க இதுவாங்க. நான் என்னத்துக்கு போய் கேக்குறேன்? அவங்க பணம் கட்டுறாங்க, இல்லன்னா வாரண்ட் வரபோது வாரண்ட வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஏமாத்திட்டு பைனான்ஸ்ல லோனை வாங்கினா ஏமாத்திட்டு வந்தாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்? நானா பண்றேன். எங்க வைஃப் செத்துட்டா நல்லது சார். எனக்கு நான் யாரும் எனக்கு சாக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பண்ற விஷயத்துக்கு நாங்க அங்க போய் நிக்கக்குள்ள இது நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தெளிவா உங்க ஒய்ஃப் உங்க மாமியா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டீங்க. நீங்க வீட்டுக்கே அந்த வீட்டு வாடகை வீடு எடுத்துக்கிற வீட்டுக்கே நீங்க வரத்துல. அப்ப எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? இப்ப அங்கதான் இருக்கு சார், வாடகை வீட்டுல தான். அந்த வீட்டுல தான் இருக்கா சார் இப்போ. நாங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாம இல்ல. உங்களுக்கு லோன் பண்ணாங்க இல்ல, லோன் பண்ணாம எவ்வளவு காசு ஆகணும்? எப்ப லோன்கா சார்? எவ்வளவு காசு கொடுத்தீங்க? 2,70,000. நான் கேட்டது, லோனை கையெழுத்து போடக்குள்ள உங்க ஒய்ஃபுக்கு தெரியாம ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் நீ கொடுத்தீங்கல்ல? தெரியாம உங்க ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாத ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்ததெல்லாம் அது தெரியுமா முன்ன உங்களுக்கு? எனக்கு தான் கொடுத்தா சார். ஏதோ அவரு வந்து எனக்கு தான் கொடுத்தாரு. அது சிவில் ப்ராப்ளம்னு சொன்னாரு ஏதோ அவரு. ஆமா, உங்க ஒய்ஃப் கொடுத்துருக்கீங்களே? ஒய்ஃபுதா? என் பேர்ல தான் எடுத்திருக்கு சார் லோன். அது உங்க ஒய்ஃப் கேரண்டர்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லாம உங்க ஒய்ஃப் எப்படி வரும்? கேரண்டி கொடுக்க கேரண்டிக்கா? ஹலோ, ஆமாங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு உங்க ஒய்ஃப் போட்டோ எல்லாமே தானே கொடுத்துருக்கு. எல்லாமே இருக்கா சார். எங்க இப்ப எல்லாமே அங்க இருக்கா. அவர் வளர்ந்து சேராம அங்க இருக்காரு. நான் இப்ப அங்க பாடி இல்ல தான் இருக்கிறேன். முத்தாள் எல்லாம் அது இருக்கு. இப்ப வீடியோ கால் வேணுமா? நான் எதுக்கே உங்களை வீடியோ கால் பண்ணணும்? நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் உங்களை வீடியோ கால் பண்றது நான் முத்தாள்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு நான் எதை வச்சு நம்பிட்டோம்? வீடியோ கால் கட்ட விடுங்க சார் ப்ளீஸ் சார். இவ்வளவு நாளா பிராடு தானே பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருங்க. நான் நாளைக்கு உள்ள நான் சிஎஸ்ஆர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். பாருங்க, நான் சிஎஸ்ஆர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் நான் பேசிக்கிறேன். இது குறித்து பினான்ஸ் நிறுவனத்தில் ஏரியா மேனேஜராக வேலை பார்த்து வரும் மணிகண்டனிடம் எமது செய்தியாளர் போனில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது, முதலில் ஹரிஷிடம் 4 மாதம் முன்பு பேசியதாக கூறிய மணிகண்டன், பிறகு 8ஆம் தேதிதான் ஹரிஷிடம் இறுதியாக போனில் பேசினேன் என்றார். பின்னர் விளக்கமளிப்பதாக கூறிவிட்டு அழைப்பை துண்டித்த மணிகண்டன் விளக்கமளிக்க விருப்பம் இல்லாமல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்தார். கணவரின் சாவிற்கு அந்த பினான்ஸ் நிறுவனமும் ஊழியரும் தான் காரணம் என ஹரிஷின் மனைவி நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறை இதுவரை பினான்ஸ் நிறுவனம் மீதோ அந்த பினான்ஸ் நிறுவன ஊழியர் மீதோ வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. பணத்தை வசூல் செய்கிறேன் என்ற பெயரில் சில பினான்ஸ் நிறுவன ஊழியர்கள் லோன் வாங்கியவர்களின் குடும்பத்தினரை மிரட்டுவது, அவமானப்படுத்துவது, மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது வாடிக்கையாகி இருக்கிறது. ஆகவே சம்பந்தப்பட்ட பினான்ஸ் நிறுவனம் மீதும் அந்த ஊழியர் மீதும் அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஹொசூர் செய்தியாளர் வெங்கடேஷ் மற்றும் கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.